வணக்கம். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். பிரகஸ்பதி என்றழைக்கப்படும் இயற்கை சுபரான குரு பகவான் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசிங்கிறது குருவுக்கு உச்சமான வீடு. அதோடு இல்லாமல் குரு அவரோட சுயசாரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை தரும். ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் இந்த குரு பயிற்சியானது 12 ராசியில் உள்ள பலரது வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் பயிற்சியாகும். கல்வி, வேலை, குடும்பம், குழந்தை, பெரும் பணவரவு, தங்க சேமிப்பு போன்ற முக்கிய அம்சங்களில் குரு பயிற்சியானது தனது தாக்கத்தை ஏற்படுத்தும். குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. குருவுக்கு பார்வை பலம் அதிகம். கடகத்தில் அமர்ந்திருக்க குரு 5, 7, 9ஆம் பார்வையாக விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி, இது 3 ராசிகளை பார்க்கிறார். இந்த 3 ராசிகள் மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவானை இவர் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது மாதிரி பாதிப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. குரு அமரப்போகும் கடக ராசிங்கிறது பெண் ராசி. அதோடு இல்லாமல் அது இரட்டைப்பட ராசி, சந்திரனோட வீடு. எனவே பெண்களுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டம் இது. குரு தான் பெரும் பணத்திற்கான அதிபதி. எனவே இந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றம், பண புழக்கங்கள் அதிகமாகும் நேரம். தங்கம் விலை உயரும். தொழிலாளர்கள் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண்பார்கள். அவர்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த நிலுவை தொகை அது மாதிரி இதெல்லாம் வசூலாகக்கூடிய சிறப்பான நேரம். காலகட்டத்தில் நம்ம முன்னோர்களுக்கு செய்கிற திதி தர்ப்பணம்லாம் பன்மடங்கு பலனை தரக்கூடிய சிறப்பான நேரம் இது. மஞ்சள் நிற வஸ்திர தானம், கோயில்களில் இனிப்பு தானம் பண்ணுறது சிறந்த பலன்களை தரக்கூடியதாகும். இப்போ நம்ம ராசி பலனுக்குள்ளே போவோம். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2026ஆம் ஆண்டுக்கானதை பார்ப்போம். 11ஆம் இடத்தில் குரு வருவது என்பது மிகவும் யோகமான பலன்களை தரக்கூடிய இடமாகும். 11இல் அமர்ந்த குரு 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அந்த விருச்சிக ராசிங்கிறது உங்களுடைய கன்னி ராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப கூடும். கம்யூனிகேஷன் திறன் மேம்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு ஏற்படும். அன்னியண்ட் மணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் மிக நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம், அனுபவிப்பீர்கள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாகவும் வளர்ச்சியையும் நல்ல லாபத்தையும் தரக்கூடிய சிறப்பான நேரமாகும். செய்தொழிலில் சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், அமைதியும் நிலவும் சிறப்பான நேரமாகும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் காணப்படும். மனைவியால் சிலர் நல் ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. பூர்வீக சொத்தில் இருந்த தட தாமதம்லாம் நீங்கி சொத்து உங்கள் கைக்கு சேரும் சிறப்பான நேரம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. காதல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு அந்த காதல் கைகூடி திருமணமாக கனியும் நேரம்.
திருமணத்திற்கான முயற்சி செய்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த முயற்சி பலிதமாகி திருமணம் இனிதே நிறைவேறும். பழைய வாகனம் கொஞ்சம் செலவு அதிகமாக வைக்கும், அது தவிர்க்க இயலாது. வெளிநாடு வெளி மாநிலங்களில் வசிப்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க இயலாது. அப்படியே இந்த காலகட்டத்தை ஓட்டினா போதுங்கிற மாதிரி இருக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் முடிவுக்கு வர வாய்ப்புகள் இல்லை. புதிய வீடு மனை வாங்கும் யோகம் பலருக்கு உண்டு. சிலர் புதிய வீடு கட்டும் நல் வாய்ப்புகளும் உள்ளது. கோவில் குளம் தீர்த்த யாத்திரை செல்லும் நல் வாய்ப்புகள் பலருக்கு ஏற்படும். எதிரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிரிகள் தானேன்னு கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகும். அப்படி இல்லைன்னா எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குழந்தை பேறு வேண்டி அதற்கான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகம் உள்ளது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அந்த வேலை பளுவின் காரணமாக விஆர்எஸ் கொடுத்துடலான்னு தோணும். இந்த காலகட்டத்தில் விஆர்எஸ் மட்டும் கொடுக்க வேண்டாம். அதை தவிர்த்து ஏதோ பல்ல கடிச்சிட்டு வண்டி இந்த ஒரு வருஷம் ஓட்டுங்க, அதுதான் நல்லது. இல்லைனா அந்த செட்டில்மெண்ட்லாம் ரொம்ப சிக்கல் வரும். பழைய வாகனம்லாம் கொஞ்சம் அதிக செலவு வைக்கும், அது தவிர்க்க இயலாது. தாய் தந்தையாருக்காக சிலர் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். ஊர்காவல் தெய்வங்கள் கன்னி தெய்வங்கள் வழிபடுவது சிறப்பை தரும். சயனகோல பெருமாளை தரிசனம் செய்வது மேலும் சிறப்பை தரும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது கன்னி ராசியினருக்கு மிகவும் யோகமான காலமாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம்.